Hi friends, welcome to JJ bujjima tailoring. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ல கேட்டதுக்கு தான் நான் வந்து ரிப்ளை பண்ண போறேன். அது என்ன அப்படினா நான் ஆல்ரெடி வந்து துணியில வந்து ஸ்டிச்சிங் வந்து ஏன் வந்து துணி வந்து எதுக்கு சுருங்குது அப்படின்ற ரீசன் போட்டு அதை வந்து நீடில்ல என்னென்ன பிரச்சனை எப்படி என்ன ஏதுன்னு டீட்டெயில்டாக போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். நீடில்லாம் கரெக்டாக தான் இருக்குது, ஆனாலும் சுருக்கு வருது, அதுக்கு என்ன பண்ணன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் எதை மிஷினில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்றது நான் சொல்லிடுறேன். ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நீடில் வந்து அந்த ரொம்ப நாள் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் நீடில் வந்து கரெக்டாக தான் இருக்கும், அந்த எட்ஜும் கரெக்டாக தான் இருக்கும். ஆனாலும் நீடில் வந்து ரொம்ப நாள் வந்து யூஸ் பண்ணாலும் சில பேருக்கு வந்து நீடில் வந்து சரியில்லாமல் போனாலும் அந்த வந்து சுருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ரெண்டாவது, துணியோட குவாலிட்டி வந்து ஒழுங்காக இல்லாட்டியும் அந்த மாதிரி பிரச்சனை வரும். சரிங்களா? துணி குவாலிட்டி வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்குன்னு எல்லா துணியும் நம்ம குவாலிட்டி பார்த்துட்டு இருக்க முடியாது. இருந்தாலும் அந்த துணி சரியில்லைன்னா கூட இருக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இருக்கா, நல்லா பாருங்கள், அந்த பல்லு இருக்கா, இந்த இடம் தேஞ்சு போயிட்டாலும் இதை எடுத்து பாருங்கள். இந்த இடம் தேஞ்சு போயிட்டாலும் சரியாக மூவ் பண்ணாமல் அதிலே தெரிஞ்சிடும். நீங்கள் தேஞ்சு போயிடுச்சு அப்படின்னா கூட இந்த இடத்துல ஏதாட்டும் ஒரு இது வந்து நீடில் வந்து த்ரெட்டு வந்து மாட்டிட்டு துணி வந்து இழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஃபஸ்ட்டு நீடில், ரெண்டாவது குவாலிட்டி செக் பண்ணி பாருங்கள், மூணாவது இந்த பல்லு இருக்கா, இந்த பல்லு வந்து செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? இது வந்து தேஞ்சு போயிருக்கு அப்படின்னா கூட கண்டிப்பாக துணி சுருக்க வாய்ப்பு இருக்குது. நாலாவது, மேலே இருக்கா இந்த ப்ரெஷர் வந்து இந்த ஃபுட் ப்ரெஷரோட, அதாவது இது வந்து நட்டுக்காலோட ஜாயிண்டிங்லேருந்து இருக்கா இந்த இடம் தான். இதோட ப்ரெஷர் வந்து அதிகமாக இருந்தாலும் துணியை வந்து ரொம்ப அமுக்கி பிடிச்சிருந்தாலும் வந்து த்ரெட்டு வந்து துணியில் வந்து இதாக சுருக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் வந்து அந்த ஸ்க்ரூ வந்து கொஞ்சம் ப்ரெஷரை வந்து ரிலீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நானே ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன். சரிங்களா? இதுக்கும் நான் ஒரு கனமான துணி தைக்கிறப்போ இதோட இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். அதையும் போய் பாருங்கள். அந்த வீடியோ பார்த்தீங்கனாலும் புரியும். அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரிங்களா? நம்ம நீடில் பார்த்தாச்சு. குவாலிட்டி வந்து கம்பல்சரி கிடையாது, ஏன்னா நம்ம எந்த துணி வந்தாலும் தைச்சி கொடுத்து தான் ஆகணும். ஸோ அதை விட்டுருங்க. அப்போது நீடில் இந்த இருக்கா, இந்த பல்லு செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது இந்த ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருந்தால் கூட துணி இலையா மாட்டிட்டு இழுக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பாபின்னு கழட்டிட்டு பாருங்கள். இந்த இருக்கா, இந்த ஸ்க்ரூ இருக்கா, இங்கே ஒரு குட்டி ஸ்க்ரூ இருக்கா, இந்த ஸ்க்ரூவோட இது ப்ரெஷர் வந்து அதிகமாக இருந்தாலும், சரிங்களா, அதிகமாக அழுத்தத்தில் இருந்தாலும் ரொம்ப டைட்டாக இருந்தாலும் துணி வந்து சுருங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஸ்க்ரூவை நம்ம வந்து ரிலீஸ் பண்ணிக்கோங்க. பாபினில் எந்த அளவு வந்து த்ரெட்டு வெளியில் வரணும் வைக்கணுன்றதுக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் போய் பாருங்கள். ஏன்னா வந்து ஒவ்வொரு வீடியோலையும் நான் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும். அது நல்லா இருக்காது, போர் அடிக்கும். எனக்கே போர் அடிச்சிரும், நானே இப்படி தான் இருப்பேன். ஸோ வந்து உங்களுக்கும் போர் அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதையும் பாருங்கள். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது இருக்குது, நம்ம எல்லாத்தையும் ப்ரீஃபாக பார்க்க முடியாது ஒரே வீடியோவில். இப்போது இதையும் பார்த்துட்டிங்களா, இந்த ஸ்க்ரூவையும் ரொம்ப டைட்டாக இருந்தாலும் இதாகும், ரொம்ப லூஸாக இருந்தாலும் துணி சுருங்க வாய்ப்பு இருக்குது. இந்த 4 ரீசனையும் ஃபஸ்ட்டு பார்க்கணும். நீடில், அந்த மூவிங் பல்லு கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள், இந்த ப்ரெஷர் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள், பாபின் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இந்த 4 கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஓகே. இது போக என்னெல்லாம் வரும்னா, த்ரெட்டு நல்லா இல்லை, ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னா கூட இந்த பிரச்சனை வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையா அப்படின்லாம் கேட்டால் இல்லை, இந்த இடத்துல இந்த பிளேட்டு துணி மூவ் ஆகும் இல்லையா, இங்கே இருந்து இந்த இடத்துல ஏதாவது
துணி மாட்டிட்டு இழுக்கிற அளவுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கான்னு பாருங்கள். சரிங்களா? அப்படி பார்க்குறப்போ இந்த இடம்லாம் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு கம்பியில் எதுலையாவது மாட்டிட்டு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒரு ரீசனான்னு பார்த்தா இல்லை, பட் இதையும் செக் பண்ணி பாருங்கள். ரெண்டாவது, இந்த இடம் இருக்கா, இது வந்து ரொம்ப வந்து லூஸ் தையலாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா? நம்ம வந்து ரஃபிள்ஸ் வைக்க அது வந்து நம்ம இது பண்ணுவோம். அந்த மாதிரி துடைக்கிறப்போ வைக்கிறப்போ ஏதாவது நவுண்டிருந்தால் கூட துணியில் வந்து சுருக்கு விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன காரணம். இதெல்லாம் கவனக்குறைவுனால் வர்ற ஒரு ரீசன். மெயினான ரீசன் மிஷினில் உள்ள ரீசன் நீடில், பல்லு, ப்ரெஷர், பாபின், இதுதான். சரிங்களா? இதை வந்து சரி பண்ணி பாருங்கள். அதாவது நீடில் சரியில்லைனா நீடில் மாற்றிடுங்க. இந்த பல்லு கரெக்டாக அந்த மூவிங் பல்லு இருக்குது பார்த்திங்களா, இது சரியில்லை அப்படின்னா அந்த பிளேட்டோட மாற்றிடுங்க. புதுசு வாங்கி மாட்டிட்டு செக் பண்ணி பாருங்கள். இது ரெண்டும் ஓகே அப்படின்னா இந்த ப்ரெஷர் ஃபஸ்ட்டு நீடில் மாற்றி பாருங்கள், ரெண்டாவது ப்ரெஷரை குறைச்சி பாருங்கள், அதுக்கப்புறம் பாபின் ஸ்க்ரூவை வந்து சரி பண்ணி பாருங்கள், நாலாவது இந்த பல்லை மாற்றிடுங்க. அவ்வளோதான். சரிங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜே புஜ்ஜிமா டெய்லரிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.